கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. சிறுபான்மையினர் நலன் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக அமைச்சர் உதயநிதி ஆகியோர் இடையே கருத்து மோதல் வெடித்துள்ளது. இருவரும் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வைத்து பேசுகிறார். அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றதை உணர வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே அரணாக துணையாக நிற்பது யாருன்னு தெரியும். பாஜக அரசு இப்ப மீண்டும் இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே இது வந்த நாள் முதல் இதை எதிர்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஆதரிச்சு அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க ஓபிஎஸ் உடைய அழுத்தத்தினால ஆதரிச்சோம் அப்படின்னு வட்டி அடிச்சு பேசுறாரு. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.